உங்களுடைய உறவுகள் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். யாரோட பழகுறோம் என்னங்கிற விஷயத்துல. ஏன்னா சனி 7ஆம் இடத்துக்கு வரும்போது கஜ கஜன்ட்டு யாரோடலாம் வந்து பழக தேவையில்லையோ அது அளவுக்கு நம்ம வந்து அவங்களோட நம்ம தொடர்பு கொள்ளாம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிறது பிற்காலத்துல யோசிக்கிற அளவுக்கு வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. பட் இருந்தாலும் ராஜோகாதிபதி, ராசி அதிபதி அவங்களாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புல இருப்பதனால தவறு இல்லை. ஓரளவுக்கு ஜெயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் எல்லா வயதினருக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இது மாதிரி மாணவர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க என்ன காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், என்ன ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகணும், அது மாதிரி விஷயத்துக்குலாம் ஓரளவுக்கு கிளாரிட்டி பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ராஜயோகாதிபதி குரு சனியே பார்த்தீங்கன்னா சுக்கிரனே குருவோட சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில் மேன்மை. தொழிலில் வந்து ஒரு திடீர்னு ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக பண்ணுறோம். இடம் சார்ந்த விஷயங்கள் அதுல எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவா வர்றது இதெல்லாம் வந்து இருக்கு. ஏன்னா ராஜயோகாதிபதி குருவோட சேர்ந்து இந்த மீடியா துறையில இருக்கிறவங்க, இந்த ஆர்ட்ஸ் குரு இதுல இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இதெல்லாமே கொஞ்சம் லைம் லைட் ஆவாங்க, கொஞ்சம் யோகம் வருவாங்க. சுக்கிர திசை நடக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல ஒரு லக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து ஆகஸ்ட் மாதம் குறிப்பாக சொல்லணும்னா முதல் 3 வாரங்கள் வந்து 2025 ஆகஸ்ட் மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அது சுக்கிர திசை நடக்கிறவங்களுக்குலாம் நல்லாவே உண்டு. ஸோ இதுதான் வந்து ஓரளவுக்கு ஓவரா பார்க்கும் பொழுது கன்னி ராசிக்கு ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரமும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாக அமையக்கூடிய ஒரு பொதுவான ஒரு அமைப்பு இருக்கு. இது